நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பங்களவின். இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மின்சாரத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 26/9/2023 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லா வந்து எந்த ஒரு போஸ்டிங்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதனால மறுபடியும் வந்து இப்ப வந்து டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, சிவில் முடிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க அண்ட் கேட் ஸ்கோர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. சோ இவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60% மார்க் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ பெர்சன்டேஜ் அபிலிட்டிஸ் ஆல்சோ வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதோடைய இப்ப டேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண நியூ நோட்டிபிகேஷன் வந்து இதுதான். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 12/6/2024 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் மறுபடியும் வந்து ரீ எடிட்டிங் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 450 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கிரிட்ல இருந்து 293 காலி பணியிடங்களும், இது வந்து சிடியூஎல்ல வந்து 38 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல யூஆருக்கு, ஓபிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, எக்கனாமிக் வீக் பர்சன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பிரிச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சிவில் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கிரிப்டுக்கு வந்து 47 காலி பணியிடம், சிடியூஎலுக்கு வந்து 6 காலி பணியிடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பவர் கிரிட்டுக்கு வந்து 31 காலி பணியிடங்களும், சிடியூஎலுக்கு வந்து 6 காலி பணியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பவர் கிரிட்டுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், சிடியூஎலுக்கு வந்து 12 காலி பணியிடம், மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 450 காலி பணியிடங்கள் வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பேக்லாக் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆடட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ பெர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே, கேட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் நண்பர்களே அப்ளை பண்ண முடியும். சோ அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து எஸ்சி இருக்கீங்க, ஒரு எஸ்டி இருக்கீங்க, பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஒன்லி வந்து யூஆர் கேட்டகரிக்கும் ஓசி கேட்டகரிக்கும் மட்டும்தான் வந்து இந்த 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன்ல முன்னாடி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி டைப்ல இருக்கணும், எவ்வளவு சைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்றோம், டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்ப இருந்தே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து 5 நாட்கள் வந்து போயிடுச்சு. இன்னில இருந்து சரியாக வந்து பாத்தீங்கன்னா 19 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இப்ப நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.